நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக எம்எல்ஏ வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சு அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்க டெல்டா திமுக வைத்திலிங்கத்தால ஷாக்ல இருக்கான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகள்ல 7 தொகுதியில 2021 தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றுச்சு. ஒரத்தநாட்டுல போட்டியிட்ட வைத்திலிங்கம் மட்டுமே அதிமுகவில் ஜெயிச்சாரு. கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவுக்கு கடும் சவாலை கொடுத்தவரு வைத்திலிங்கம். அவரும் இப்ப திமுகவில் சேர்ந்ததுனால டெல்டாவில் ஏற்கனவே வலுவா இருக்கிற திமுக இப்ப படு ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னு சொல்லப்படுற நேரத்துல ஒரத்தநாடு தொகுதிக்காக திமுகவில் சீட்டு கேட்டு காத்திருந்த லோக்கல் திமுக நிர்வாகிங்க கடும் ஷாக்ல இருக்காங்களாம். குறிப்பா எம் ராமச்சந்திரன், மகேஷ் கிருஷ்ணசாமி, அஞ்சுகம் பூபதி, கலைமணி இளையபாரதின்னு பல பேர் ஒரத்தநாட குறி வச்சு காத்திருக்க அந்த தொகுதியை வைத்திலிங்கத்துக்கே திமுக கொடுக்கும்னு பேசிக்கிறாங்க. ஆனா தன்னோட உடல்நிலைய காரணம் காட்டி ஒரத்தநாட்டுல தான் நிக்காம தன்னோட மகனை நிறுத்த முடிவு செஞ்சிருக்காராம் வைத்திலிங்கம். உடனே முடிவெடுங்க, இல்லனா நாங்க முடிவெடுத்துடுவோம்னு ஓபிஎஸ்க்கு அவரோட ஆதரவாளர்கள் கடும் நெருக்கடியை கொடுக்கறாங்களாம். அதிமுகவை மீட்க போறோம்னு மல்லுக்கு நின்ன ஓபிஎஸ், வைத்திலிங்கம், வெல்லமண்டி நடராஜன், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன், தினகரன் எல்லோருமே இப்ப திசைக்கு ஒருத்தரா பிரிஞ்சுட்டாங்க. தினகரன் பாஜக கூட்டணிக்கும், ஓபிஎஸோட இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிட்டாரு. இப்ப தனிச்சு இருக்கிறது ஓபிஎஸ் மட்டும்தான். அவர் கூட இப்ப இருக்கிற முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனும் குன்னம் ராமச்சந்திரனும் திமுகவில் சேர தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில உடனே முடிவெடுங்க, இல்லன்னா நாங்க முடிவெடுத்து எங்க வேலையை பார்க்க போறோம்னு ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கள் நெருக்குறாங்களாம். தொண்டர் உரிமை மீட்பு கழகத்துல ஓபிஎஸ் கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே திமுகவுக்கு போகணும்னு சொல்றாங்களாம். விஜய் கிட்ட போனா செங்கோட்டையன் கதிதான் நமக்கும், அவருக்கு மட்டும் தாவேக்காவோட பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் கூட இருந்தவங்களை விஜய் கட்சியில சேர்த்துக்கலன்னு தாவேக்காவுக்கு தடை போடுறாங்களாம். கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு வந்தா ஓகே, கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதமா இருக்கிறதுனால ஓபிஎஸ் அரசியல்ல ஒரு கேள்விக்குறியாகவே இருக்காரு. பராசக்தி படம் திமுகவோட பிரச்சார படம்னு ஒரு பக்கம் பேச்சிருக்க, அந்த படக்குழுவுக்கு செம்ம டோஸ் விட்டு இருக்காராம் ஒரு திமுக விஐபி. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிற பராசக்தி படம் திமுகவோட பிரச்சார பீரங்கியா சித்தரிக்கப்பட்ட நிலையில அந்த படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயன், ரவி மோகன், இசையமைச்சர் ஜிவி பிரகாஷ்குமார்னு எல்லோருமே டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியோட பொங்கல் விழாவில் கலந்துகிட்டதும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில அந்த படத்துல அண்ணாவே இந்தி படிச்சாருன்னு சிவகார்த்திகேயன் பேசுற ஒரு டயலாக் திமுகவில் இருக்கிற பல பேருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி இந்த டயலாகால ரொம்பவே அப்செட்டாம். பட தயாரிப்பு குழுவுக்கு போன் போட்டு, அண்ணா எப்ப இந்தி படிச்சாரு, அதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, யாருக்கும் தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்களாம். தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கணும்னு நிர்வாகிகளுக்கு விஜய் ஒரு கிளாஸே எடுத்திருக்காராம். தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தலைமையில 12 பேரை விஜய் நியமிச்சிருக்காரு. சிபிஐ விசாரணை, சென்சார் பிரச்சனைன்னு பல நெருக்கடிகள் விஜய்க்கு இருந்தாலும் கூட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாராம். அருண்ராஜை அழைச்ச விஜய், நாம கொடுக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்ற மாதிரியா இருக்கணும், ஓட்டுக்காக எதையாவது சொல்லிடக்கூடாது, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இப்ப போராட்டம் நடத்துற மாதிரி இருக்க கூடாதுன்னு அட்வைஸ் செஞ்சிருக்காராம். நம்ம கிட்டயே பொதுமக்கள் பல பேரு அவங்களோட கோரிக்கைகளை மனுவா கொடுத்திருக்காங்க. மாவட்டம் முழுக்கவே அப்படி நம்ம கிட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்து அதிலிருந்தே வாக்குறுதிகளை தயார் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காராம் விஜய். விஜயோட இந்த கட்டளையை தொடர்ந்து பொதுமக்கள் கொடுத்த எல்லா மனுக்களையும் மொத்தமா ஒன்னு சேர்த்த புஸ்ஸி ஆனந்த் அதை தேர்தல் தயாரிப்பு குழு கிட்ட கொடுத்துட்டாராம்.
நியூஸ் தமிழ் கழுகு.